பிரைஸ் காட். ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிறீங்களா? இந்த காலை வேளையில அருமையான தேவ பிள்ளைகளாய் ஆமென் ஸ்தோத்திரம், தேவ சபையாய் ஆமென் ஒருமித்து கூடியிருக்கிறதான இந்த கூட்டத்தில் தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படி கர்த்தர் எனக்கு தந்த நான் நல்ல வாய்ப்பிற்கு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆமென். விசேஷமாக இந்த இடத்துல என்னையும் அழைத்து பயன்படுத்தினதான ஆமென் அருமை பாஸ்டர் அவர்களுக்கு ஆமென் குடும்பத்திற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நன்றியும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே இருக்கிறதான எங்களுடைய செக்ஷனுடைய மூத்த போதகராக இருக்கிறதான அருமை பாஸ்டர் ஆமோஸ் அவர்களுக்கு என்னுடைய ஆமென் ஸ்தோத்திரம் அன்பையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. ஆமென். இந்த ஆமென் நாள் ஆமென் சோத்திரம் ஒரு ஆமென் நன்றி அறிவித்தலின் நாள். ஆமென் சோத்திரம் 52 வாரம் அளவும் கர்த்தர் நம்மை ஆமென் நடத்தி வந்ததான விதங்களுக்கு ஆண்டவருக்கு நன்றி உள்ளவர்களாய் ஆமென் ஸ்தோத்திரம் ஆமென் தேவ சமூகத்தில் நீங்கள் நன்றி செலுத்துகிறதான ஒரு நல்ல நாள். விசேஷமாய் ஆமென் நம்முடைய ஆமென் ஞாயிறு பள்ளி பிள்ளைகள் ஆமென் அதோடு கூட ஆமென் மற்ற ஆமென் துணை ஆமென் சுதரம் காரியங்கள் எல்லாம் CAWMC இதனுடைய ஆமென் பரிசளிப்பு விழாவாக நீங்கள் இதை அனுசரிக்கிறதுனால மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறீங்க. பரிசு கிடைக்கும் என்கிற சந்தோஷத்தை தாண்டி ஆமென் சோத்திரம் இந்த காலை வேளையிலேயும் கர்த்தர் உங்களை நடத்துவார், கர்த்தர் உங்களை ஆமென் சோத்திரம் அவருடைய கிருபையினால் நிரப்புவார் என்று சொல்லி ஆமென் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு உறுதியோடு ஆமென் சோத்திரம் அடுத்த வருஷத்துல இதை பார்க்கிலும் மேன்மையானவைகளை நீங்கள் காணும்படி கர்த்தர் உங்களுக்கு கிருபை செய்வாராக. அல்லேலூயா. கொஞ்சம் கவனமாய் தேவ சமூகத்தில் ஆமென் காணப்படி அன்பாய் உங்களை கேட்கிறேன். தேவன் ஆமென் நம்முடைய சிந்தனைக்காக ஒரு வசனத்தை வாசிக்கலாம். பேதுரு எழுதின 1வது நிருபம் அதனுடைய 3வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 1 பேதுரு 3வது அதிகாரம் அதனுடைய 9வது வசனத்தை வாசிக்கலாம். தீமைக்கு தீமையையும் உதாசீனத்துக்கு உதாசனத்தையும் சரி கட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்கிறவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள். அந்த கடைசி பகுதியை எல்லாரும் சேர்ந்து ஒரு விஷயம் சொல்லலாம். நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்கிறவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள். நம்முடைய கண்களை மூடி ஒரு நிமிடம் ஜெபிக்கலாம். ஆண்டவரே, எங்களை நீர் அழைத்த அழைப்பு ஆண்டவரே ஆசீர்வாதத்திற்கு நேரான பாத்திரமா எங்களை அழைத்திருக்கிறீங்க. எங்களை ஆசீர்வாதத்தினால் நிரப்பும்படி ஆண்டவரே நீர் ஆமென் அழைத்திருக்கிற அழைப்பை எங்களில் நிறைவேற்றும்படி எங்களோடு பேசும் ஆண்டவரே என்று சொல்லி ஒரு நிமிடம் ஜெபிப்போம். ஹல்லேலூயா. துதிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. தகப்பனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒன்று கூந்த வாத அடியேனை ஆண்டவரே தேவன் இந்த ஆண்டவர் நாளில் தேவ ஜனத்துக்கு முன்னே நிறுத்தி இருக்கிற நோக்கத்தை நிறைவேற்றும்படி ஜெபிக்கிறோம் அப்பா. உங்க கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த கால வேளையில் நீர் எங்களை அழைத்த தேவன், நீர் உண்மை உள்ளவர். ஆமென் ஸ்தோத்திரம். உம்முடைய கிருபை எங்களை நடத்துகிறபடியால் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே எங்களோடு பேசுங்க, எங்கள் நடுவில் உம்முடைய வார்த்தையை வெளிப்படுத்துங்க. ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும் தேவையான மன்னாவினால போஷிங்க தகப்பனே. ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி நன்றி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தகப்பனே உமக்கு நன்றி. என்னால் ஒன்றும் கூடாதென்று என்னை நான் தந்து விட்டேன். உம்மால் எல்லாம் கூடுமென்று உம்மை நான் நம்பியுள்ளே. என்னால் ஒன்றும் கூடாதென்று என்னை நான் தந்துவிட்டே. உம்மால் எல்லாம் கூடுமென்று உம்மை நான் நம்பியுள்ளே. எல் ஷடாய் சர்வ வல்லவரே, எல்லாம் செய்பவரே, இல்லாதவைகளை இருக்கின்றதா பெயரிட்டு அழைப்பவரே. ஆபிரகாமுக்கு செய்தவர் எனக்கும் செய்ய வல்லவர். ஆபிரகாமுக்கு செய்தவர் எனக்கும் செய்ய வல்லவர். என்னால் ஒன்றும்
கூடாதென்று என்னை நான் தந்து விட்டேன். உம்மால் எல்லாம் கூடுமென்று உம்மை நான் நம்பியுள்ளேன். ஒரு விசை கூட என்னால் ஒன்றும் கூடாதென்று என்னை நான் தந்து விட்டேன். உம்மால் எல்லாம் கூடுமென்று உம்மை நான் நம்பியுள்ளேன். ஆண்டவர், உங்களை தான் நம்பி வந்திருக்கிறோம். ஆண்டவர், ஒரு வருடம் முழுவதும் எங்களை நடத்தி வந்த எங்கள் தகப்பனை நாங்கள் நம்பி வந்திருக்கிறோம். இம்மட்டும் உதவின எபினேசர் இனியும் எங்கள் வாழ்க்கையில் எங்களை முன் செல்ல நடத்துகிறதற்கு போதுமானவர். வரப்போகிற புதிய ஆண்டில் எங்களை நடத்தி செல்ல நீர் போதுமானவர். எங்கள் ஞாயிறு வெள்ளி ஊழியத்தை, WMC ஊழியத்தை, வாலிபர் ஊழியத்தை ஆண்டவரே தொடர்ந்து சபையை நீ நடத்தி செல்ல போதுமானவராயிருக்கிறீர். கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், எங்களை தாழ்த்துகிறோம். இந்த பகல் வேளையில் எங்களோடு பேசும் நீரே மகிமைப்படும். மீட்பர் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். அல்லேலூயா. நாம் வாசித்த வசனத்திற்கு நேராக நம்முடைய சிந்தைகளை திருப்புவோம். பேதுரு ஆமென் இந்த நிருபத்தை எழுதும் போது ஆமென் ஸ்தோத்திரம் 1வது வசனம் 1வது அதிகாரம் 1வது வசனம் எப்படியாய் சொல்லுகிறது? ஆசியா ஆமென் மைனர் என்கிறதான அந்த பிரதேசத்தில் காணப்படுகிற சிதறி இருந்த கிறிஸ்தவர்களுக்கு ஆமென் அப்போஸ்தலனாகிய பேதுரு இந்த நிருபத்தை எழுதியிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென் இந்த நிருபத்தை எழுதும் போது ஆமென் சூத்திரம் அங்கே இருந்ததான ஆமென் மன்னன் நீரோ என்கிறதான சக்கரவர்த்தி நமக்கு தெரியும். ஆமென் ஏற்கனவே நீங்க வரலாற்று ஆமென் செய்திகளை அநேகமாய் கேட்டிருப்பீங்க. ஆமென் சூத்திரம் அதாவது ரோம ஆமென் சாம்ராஜ்யமே கிறிஸ்தவர்களுக்கு எதிரான நிலைப்பாட்டை கொண்டிருந்தது. பல விதங்களில் கிறிஸ்தவர்களை அழிப்பதற்காகவும் ஒடுக்குவதற்காகவும் வேதத்தையும் ஆமென் தேவ பிள்ளைகளையும் அழிப்பதற்காய் முயற்சி செய்து கொண்டிருந்த ஒரு காலகட்டம். அல்லேலூயா. இதுல ஆமென் சோதர நீரோ மன்னன் ஆமென் சோதர மிகவும் ஆமென் இதுல ஆமென் அந்த கடைசி அற்றையும் சொல்லக்கூடிய அளவுக்கு மிகுந்த நெருக்கடியை கொடுக்கிற, மிகுந்த உபத்திரவத்தை கொடுக்கிற ஒரு மன்னனாய் காணப்பட்டான். அல்லேலூயா, ஆமென் சோதரம். இன்னும் குறிப்பாய் சொல்ல வேண்டுமானால் இவனே சில ஆமென் சதி திட்டங்களை ஆமென் அந்த தேசத்தில் செய்துவிட்டு எல்லாவற்றிற்கும் காரணம் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி அவர்களை ஆமென் சோதரம் ஆமென் அவர்களை குற்றப்படுத்துகிறதான ஒரு ஆமென் மனப்பக்குவம் உடையவனாய் காணப்பட்டான். ஒரு முறை ரோமபுரியில ஒரு மிகப்பெரிய தீ விபத்து ஏற்பட்டது. அன்றைய காலகட்டம் ஆமென் மிகவும் மர வீடுகளும் ஆமென் ஓலை வீடுகளுமா இருக்கிறதான ஒரு காலகட்டம். ஆமென் சோதரம் அதிகமாய் மரங்களை வைத்து அவங்க கட்டியிருந்தாங்க ரோம சாம்ராஜ்யத்தில். அப்போ ஆமென் தீ பிடித்ததுனால அநேக வீடுகள் எரிந்து நாசமாகி போனது. அநேக அரசாங்க அலுவலகங்கள் ஆமென் எரிந்து போனது. கடைசியில அந்த பிரச்சனைக்கு காரணம் யாருன்னு சொன்னாங்க பாத்தீங்கன்னா ஆமென் இந்த கிறிஸ்தவர்கள். ஏன்னா இவங்க ஜெபிக்கும் போது எப்படி ஜெபம் பண்ணுவாங்க? ஆண்டவரே பானத்திலிருந்து அக்கினி இறங்கணும்னு ஜெபம் பண்ணுவாங்க. அதனால இவங்க தான் காரணம்னு சொல்லி அவங்கள குற்றப்படுத்தி அநேகரை பிடித்து ஆமென் சூத்திரம் ஒரே இடத்துல ஒரு மைதானத்தில் கூடிவரை செய்து மிருகங்களை வைத்து வேட்டையாடி அவர்களை கொண்டு போட்டான். அல்லேலூயா, ஆமென். அன்றிலிருந்து ஆமென் சோத்திரம் அதிகமாய் நீரோ மன்னன் கிறிஸ்தவர்களை கொண்டு போய் கம்பங்களில் கட்டி வைத்து ஆமென் எண்ணெயை ஊற்றி நிரப்பி ஆமென் அதை அவங்கள பற்ற வைத்து அவங்கள ஆமென் அந்த அப்படி ஆமென் சோத்திரம் ஒரு தெரு ஆமென் விளக்காக இந்த கிறிஸ்தவர்களை பயன்படுத்தி இருக்கிறான். இப்படி எல்லாம் பயங்கரமான ஆமென் துன்பங்களை செய்து வந்த காலகட்டம். நீங்க அதை குறித்து அறியணும்னா ஒரு வசனம் இப்படியா ஆமென் 3வது அதிகாரம் 16வது வசனம் வாசித்து பாருங்க. 1 பேதுரு 3:16 சார் வாசிங்க. கிறிஸ்துவுக்கேற்ற உங்கள் நல்ல நடக்கையை தூஷிக்கிறவர்கள் உங்களை அக்கிரமக்காரர் என்று உங்களுக்கு விரோதமாய் சொல்லுகிற விஷயத்துல அப்ப அந்த கான்டெக்ஸ்ட் உங்களுக்கு புரியும். அதாவது ஆமென் சோதரர் இவங்க எது செய்தாலும் அதை தவறாய் திரித்து ஆமென் இவர்களுக்கு விரோதமாய் திருப்பி விடுகிற ஒரு காலகட்டம். அல்லேலூயா. இன்றைக்கும் நீங்க பலர் அப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலையில காணப்படுவீங்க. ஆமென் என்ன நன்மை செய்தாலும் நன்மைக்கு பதிலாக தீமையை செய்கிற ஆமென் நம்மை தீமையாய் ஆமென் சொல்லுகிற தீமையாய் ஆமென் நாம ஆமென் எவ்வளவு மற்றவர்களுக்கு பிரயோஜனமான ஒரு நிலைமையில வாழ வேண்டும் என்று தீர்மானித்து நம்ம சில காரியங்களை செய்தாலும் அதையெல்லாம் தவறாய் திரித்து பேசுகிற தவறாய் நடத்து ஆமென் ஆமென் வெளியே காண்பிக்கிறதான ஆமென் ஒரு உலகத்துல நீங்கள் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா.
ஆனால் ஆமென் இதன் மத்தியில ஆமென் ஸ்தோத்திரம் பேதுரு அப்போஸ்தலன் ஆமென் சபைக்கு சொல்லுகிறார்கள், ஆமென் தேவ பிள்ளைகளுக்கு சொல்லுகிறார், நீங்க தீமைக்கு தீமையையும் உதாசனத்துக்கு உதாசனத்தையும் சரி கட்டாமல் அதற்கு பதிலாக நீங்க செய்ய வேண்டியது ஒன்று, நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்கிறவர்கள் என்று முதலாவது அறிய வேண்டும். அல்லேலூயா. ஆமென். அப்படி நீங்கள் அறிவீங்கன்னா இரண்டாவது நீங்க என்ன செய்யணும்? மற்றவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். மற்றவர்களை ஆசீர்வதிக்கும்படியான ஆமென் ஒரு ஆமென் ஆசீர்வாதத்தின் ஆமென் ஸ்தோத்திரம் நீரூற்றாய் கர்த்தர் உங்களையும் என்னையும் கண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். வேதம் சொல்லுகிறது, ஆமென் மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது, அதில் பிரியப்படுகிறவர்கள். அது சொல்ல மாட்டீங்களே. அல்லேலூயா. ஆமென். முதல் பகுதியை விட இரண்டாவது பகுதி முக்கியமானது. அல்லேலூயா. ஆமா, ஏன்னா எதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற அதிகாரத்தை நம்முடைய நாவில் ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார்? தந்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். இந்த கால வேளையிலும் தேவ பிள்ளைகளாகிய நாம் ஆமென் நன்மையை சுதந்தரிக்க வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆமென் அந்த நன்மையை நாம் செய்கிறவர்களாய் மாற வேண்டும் என்பது வேதம் நமக்கு கற்றுத்தருகிறதான ஒரு அனுபவம். அல்லேலூயா. அதனால தான் சங்கீதக்காரன் 23ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்தில் சொல்லும் போது சொல்றாரு, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். அல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். நான் நன்மையை தேடி ஓட மாட்டேன். ஆமென் எனக்கு ஆமென் என்னை தேடி அது என்ன செய்யும்? தொடர்ந்து வரும் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்ப நாம் ஆசீர்வதிக்கிறதற்காக அழைக்கப்பட்டவர்கள். இந்த ஆமென் இப்படி நெருக்கப்படுகிற ஆமென் அதாவது மற்றவர்களால் எப்போதும் ஆமென் ஸ்தோத்திரம் குற்றம் சாட்டப்படுகிறதான சபையாருக்கு ஆமென் அவர்களை ஊக்குவிக்கும்படியாக, என்கரேஜ் பண்ணும்படியாக, அவர்களுக்கு ஆமென் சில பிராக்டிக்கல் கைடன்ஸை ஆமென் கொடுக்கும்படியாக, ஆமென் ஸ்தோத்திரம் அவர்கள் செய்ய வேண்டிய சில ஆலோசனைகளை வெளிப்படுத்தும்படியாக ஆமென் இந்த பேதுரு இந்த நிருபத்தை எழுதியிருக்கிறார் என்பது நாம் திட்டவட்டமாய் புரிந்து கொள்ள முடிகிறது. அல்லேலூயா. ஆமென். அப்படியானால் ஏன் நாம் மற்றவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் ஆமென் என்று சொன்னால், முதலாவது நாம் ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்க வேண்டியவர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆசீர்வதிக்க வேண்டியவர்கள் சொன்னா நம்ம வார்த்தையில சொன்னா வாழ்த்த வேண்டியவர்கள். அல்லேலூயா. மற்றவர்களை நீங்க என்ன செய்ய வேண்டும்? வாழ்த்துகிறவர்களாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். நம்ம வாழ்த்துவோம் எப்படி தெரியுமா? நேர முகத்துக்கு நேர பார்த்து என்ன செய்வோம்? ஸ்தோத்திரம் சொல்லுவோம். அல்லேலூயா. பிரைஸ் லார்ட் சொல்லுவோம். ஆமென். ஆண்டவர்கள் ஆசீர்வதிப்பார்னு சொல்லுவோம். அல்லேலூயா. பின்னோக்கி திரும்பி பார்த்து என்ன சொல்லுவோம்? என்ன சொல்லுவோம்? நீங்க தான் ஏதோ சொல்றீங்க. ஆமென் ஸ்தோத்திரம். அப்படியானால் ஆமென் ஸ்தோத்திரம் நாம் ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ளுகிறவர்களா இருக்க முடியாது. அல்லேலூயா. ஏனென்றால் ஆமென் நம்மை ஆண்டவர் அழைக்கும் போதே எதுக்காக அழைத்திருக்கிறார்? ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ளும்படி. அதாவது உபாகமம் 30ஆம் அதிகாரத்தில் நீங்க வாசிக்கும், இப்ப வாசிக்க வேண்டாம், 30ஆம் அதிகாரம் முழுவதும் நீங்க வாசிக்கும் போது அங்கே ஒரே வார்த்தையை திரும்ப திரும்ப ஆண்டவர் சொல்லுகிறார், இதோ நான் இன்றைக்கு உனக்கு முன்னே ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும், நன்மையையும் தீமையையும், மரணத்தையும் ஜீவனையும் ஆமென் ஸ்தோத்திரம் இப்படி ஆமென் திரும்ப திரும்ப சொல்லுகிறத பார்க்க முடிகிறது. இதெல்லாம் உனக்கு முன்னாடி வைத்திருக்கிறேன், நீ பிழைக்கும்படி என்ன செய்யணும்? ஜீவனை தெரிந்து கொள்ள வேண்டும், ஆசீர்வாதத்தை தெரிந்து கொள்ள வேண்டும், நன்மையை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் ஆமென் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மோசேயின் மூலமாய் அறிவுறுத்துகிறதை நாம் பார்க்க முடிகிறது. அல்லேலூயா. ஆமென். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனங்களே, அருமையான ஆமென் தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு ஆமென் நம்முடைய ஆமென் ஸ்தோத்திரம் செய்தியினுடைய தலைப்பு ஆசீர்வதிக்க பிறந்தவர்கள் நாம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். நீங்களும் நானும் ஆமென் உங்க நாவில ஆண்டவர் ஒரு அதிகாரத்தை தந்திருக்கிறார். ஆமென் மற்றவர்களை ஆசீர்வதிக்கிறதற்கான அதிகாரம். அல்லேலூயா. ஆமென். தேவ பிள்ளைகள் என்று நீங்க ஆமென் அறியப்படுவீங்கன்னு சொன்னா மற்றவர்களை ஆசீர்வதிக்க வேண்டியவர்களாய் நீங்க காணப்படுகிறீங்க. அல்லேலூயா. ஆமென். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 2-3 வசனங்கள்ல வாசிக்கும் போது ஆண்டவர் ஆபிரகாமை அழைத்து இப்படியாய் சொல்லுகிறார், நான் ஆமென் ஸ்தோத்திரம் நீ உன் தகப்பன் தேசத்தையும் உன் வாசிங்க நோக்கி உன் தேசத்தையும் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ, நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன். அல்லேலூயா. இது யாருக்கு கொடுத்த ஆசீர்வாதம்? ஆபிரகாம். ஆபிரகாம் யாரு? விசுவாசிகளுக்கு தகப்பன். அல்லேலூயா. தகப்பனுடைய ஆசீர்வாதம் பிள்ளைக்கு உண்டா? உண்டு. அப்போ இங்க இருக்கிறதான நாம் யாவரும் ஆபிரகாமின் மக்கள் என்று வைத்துக் கொள்ளுங்க. ஆமீன். ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு, உன்னை ஆசீர்வதிக்கிறவர்ல ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்ல
அப்போ பக்கத்தில் இருக்கிறவங்களை பற்றி நீங்கள் மனசில் இதுவரைக்கும் நினைச்ச காரியம் எல்லாம் ஆமீன் ஆசீர்வாதமாக இருக்குமானால் உங்களுக்கு ஆசீர்வாதம். நீங்கள் சபித்திருந்தீங்கன்னா அது உங்களுக்கு அல்லேலூயா. ஆமீன். தேவ பிள்ளைகளே, ஆமீன் சூத்திரம். நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஆமீன் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். உபாகம புஸ்தகத்தில் நீங்கள் நிறைய இடத்துல பார்க்கணும். 28ஆம் அதிகாரத்தில் விசேஷமாக பார்த்தா ஆண்டவர் சொல்றாரு, ஆமீன் இன்று நான் உனக்கு விதிக்கிற இந்த கட்டளைகளையும் கற்பனைகளையும் நீ என் கை கொண்டு அதன்படி நடக்க கவனமா இருப்பாயானால் இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உண்மையில் வந்து உனக்கு பலிக்கும். அல்லேலூயா. அப்படியானால் நாம் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கும்படியாய் அழைக்கப்பட்டவர்கள் என்று முதலாவது நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஆமீன். இன்றைக்கு பிரசங்கத்தில் ஆமீன் எழுப்பி நிற்கும் போது ஆமீன் முதலாக ஏதோ பிரசங்கம் பண்ணுற மாதிரி ஒரு ஆமீன் ஃபீலிங். முதல்ல எங்கள் அப்பாவுக்கு முன்னாடி போய் நின்று ஆமீன் பிரசங்கம் பண்ணுறதுக்கு நின்னதான அது ஒரு ஃபீலிங். ஏன்னா ஆமீன் சூத்திரம் பாஸ்டர் ஒரு தகப்பனை போல எங்களை ஆமீன் சூத்திரம் ஒரு பக்கம் ஆமீன் நிறைய தலைமைத்துவங்கள் ஆமீன் சூத்திரம் நாங்கள் ஆமீன் கடந்து வந்திருக்கிறோம். ஆனால் சில இடத்துல ஆமீன் சூத்திரம் பயந்தது மாதிரி நடிப்பானா ஆமீன் சூத்திரம் உண்மையான பயம் இருக்காது. ஆனால் ஆமீன் சூத்திரம் இங்கே ஆமீன் பேசும்போது சில நேரம் ஃப்ரெண்ட்லியாக பேசுறது மாதிரி இருந்தாலும் ஆமீன் சூத்திரம் உள்ளம் வேற மாதிரி வேலை செய்யுது. அல்லேலூயா. ஆமீன் சூத்திரம். ஏன்னா ஆமீன் உருவாக்குகிறவர்கள் அப்படிப்பட்டவர்களாக இருக்கிறாங்க. அல்லேலூயா. கவனிங்க. ஆமீன் சூத்திரம். ரெண்டாவது நாம பார்க்கும்போது ஆமீன் சூத்திரம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டிய ஒரு இடத்துல நாம் காணப்பட்டால் தான் நாம் என்ன செய்ய முடியும்? ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். சங்கீதக்காரன் சொல்லும் போது இப்படியா ஒரு இடத்துல சொல்றாரு. ஆமீன் ஸ்தோத்திரம். சங்கீதம் 129:8 ஆமீன் கர்த்தருடைய நாமத்தினாலே உங்களை ஆசீர்வதிக்கிறோம் என்று வழிபோக்கர் சொல்லுவதில்லை. அல்லேலூயா. அதாவது வழியில நின்னா என்ன கிடைக்காது? ஆசீர்வாதம் கிடைக்காது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமீன் ஸ்தோத்திரம். அதிகமாய் ஆமீன் ஸ்தோத்திரம். ஆமீன் நாம் போக்குவரத்தில் பிரயாணங்களில் பார்க்கும்போது மக்கள் ஆமீன் சூத்திரம் சில அறிகுறிகளை பார்க்கும்போது சில கட்டடங்களை பார்க்கும்போது இப்படியெல்லாம் வைக்கிறத பார்த்துருப்பீங்க இல்லையா? ஆமீன் சூத்திரம். பல மத மக்கள் அதை செய்கிறாங்க. அல்லேலூயா. ஆமீன். அவங்களுடைய நம்பிக்கை என்ன? அப்படி செய்வதனால் அங்கே இருக்கிறதான தெய்வம் என்று நம்பப்படுகிறவைகளின் மூலமா ஏதோ ஒரு ஆசீர்வாதம் கிடைக்குமோ என்று எதிர்பார்க்கிறாங்க. அல்லேலூயா. ஆனா நீங்க ஆமீன் கர்த்தருடைய ஆலயத்துல நாட்டப்பட்டவர்களா இருக்கும்போது தான் அதனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கிறது. அல்லேலூயா. ஏன்னா வேதம் சொல்லுகிறது ஆமீன் சூத்திரம் 46ஆம் ஆமீன் சங்கீதத்திலையும் ஆமீன் எசேக்கியேல் ஆமீன் 47ஆம் அதிகாரத்திலையும் நம்ம பார்க்கும்போது ஆமீன் சூத்திரம் அந்த நதி புறப்பட்டு போகிற இடத்துல தான் என்ன உண்டு? ஆசீர்வாதம் உண்டு. அல்லேலூயா. அங்கே தான் ஜீவ விருட்சமாய் மாறுகிறது. அல்லேலூயா. ஆமீன். உங்களை ஆசீர்வதிக்கிற ஒரு தகப்பன் இங்கே உண்டு. அல்லேலூயா. ஆமீன். நீங்க ஆமீன் யோவான் நிருபம் நீங்க வாசிக்கும் போது 3 யோவான் நினைக்கிறேன் அங்க வாசிக்கும் போது ஆமீன் சுதரம் ஆமீன் என் பிள்ளைகளே என்று சொல்லி கூப்பிட்டு வாழ்த்துகிறதான ஒரு தகப்பனை அங்கே பார்க்கிறோம். யோவான் அப்போஸ்தலன் வாழ்த்துகிறார். பிரியமானவனே ஆமீன் உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்கும்படி வேண்டுகிறேன். அல்லேலூயா. ஆமீன் ஸ்தோத்திரம். இப்படிப்பட்டதான ஒரு வாழ்த்து. அல்லேலூயா. இப்போ நமக்குள்ள ஒரு கன்ஃபியூஷன். ஆமீன் பலருக்குள்ள ஒரு குழப்பம். ஆமீன் ஆசீர்வதிக்க வேண்டியது பாஸ்டருக்கு வேலை, நாங்கெல்லாம் யாரு அப்படின்னு ஆமீன் சூத்திரம் ஒரு ஆமீன் எண்ணத்துல நீங்க இருப்பீங்கன்னு சொன்னா தேவ பிள்ளைகளே ஆமீன் சூத்திரம் ஆமீன் ஒரு நபரை உங்களுக்கு முன்னே ஜஸ்ட் காண்பித்து ஆமீன் தொடர்ந்து நான் செய்தியை ஆமீன் சீக்கிரமா முடிக்க வேண்டி இருக்கிறது. ஆமீன் கவனமா கேளுங்க. ஆமீன் சூத்திரம் மரியாள் என்கிறதான ஒரு சகோதரி உங்களுக்கு தெரியும். யாரு மரியாள்? யாரு? இயேசு கிறிஸ்துவினுடைய தாய். அல்லேலூயா. ஆமீன். நீங்க வாசித்திருப்பீங்க லூக்கா சுவிசேஷத்துல ஆமீன் நம்ம பார்த்திருப்போம். அல்லேலூயா. ஆமீன் அதிகமாக நீங்க தியானித்ததான ஒரு பகுதி தான் 1ஆம் அதிகாரத்துல. ஆமீன் சூத்திரம். மரியாள் ஆமீன் ஒரு ஆமீன் நபரை சந்திக்கிறா. யார சொல்லுங்க? எலிசபெத்தை. ஆமீன். அல்லேலூயா. மரியாள் ஒரு பாஸ்டரா? இல்ல. ஒரு ஆசாரிய வகுப்பை சார்ந்தவளா? இல்ல. ஆமீன் சூத்திரம். எலிசபெத் யாரு? ஆசாரிய வகுப்பை சார்ந்த ஆசாரியனுடைய மனைவி, வயது முதிர்ந்தவங்க. அல்லேலூயா. மிகவும் வயதானவங்க. வாழ்த்துனது யாரு? ஆமீன் வயதுல குறைந்த மரியாள். அல்லேலூயா. ஆனா அந்த வாழ்த்துதல் மிகப்பெரிய மாற்றத்தை அங்கே உருவாக்கினது. அல்லேலூயா. என்ன மாற்றத்தை உருவாக்கினது? ஆமீன் அந்த ஆமீன் ஸ்தோத்திரம் எலிசபெத் என்கிறதான தாயாருடைய வயிற்றில் இருந்த குழந்தை முதலாய் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படுகிற அளவுக்கு ஒரு மாற்றத்தை உருவாக்கினது. அல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளைகளை, நீங்களும் நானும் உண்மையாய் மற்றவர்களை வாழ்த்துகிற வாழ்த்துதலின் சத்தம் வெளிப்படும் போது ஆமீன் பரிசுத்த ஆவியானுடைய அசைவு அங்கே உருவாகும். அதனாலதான் 133ஆம் சங்கீதத்தில் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது, எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமாய் இருக்கிறது. அல்லேலூயா. ஆமென். வாழ்த்துகிற கூட்டமாய் நாம் மாற வேண்டும்.
அல்லேலூயா. உலகம் சொல்லணும், இவங்க வாழ்த்துனா, ஆமென், இந்த கூட்டத்தார் வாழ்த்துனா வாழ்த்துதல் நிறைவேறும் என்று சொல்லணும். அல்லேலூயா. அன்றைக்கு ஒரு மனிதனை பார்த்து அப்படி சொன்னாங்க. என்னாகமத்தின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 23ஆம் அதிகாரத்தை நீங்க வீட்டுல போய் வாசித்து பாருங்க. ஒரு பிழையாமை குறித்து உலகமே அறிந்திருந்தது. இவன் ஒரு தேவ மனிதன், இவன் ஆசீர்வதித்தா அது ஆசீர்வாதமாய் மாறும், இவன் சபித்தா சாபமாய் மாறும் என்று அறிந்து வைத்திருந்தாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். உங்களை என்னையும் குறித்து உலகம் சொல்லணும், இவங்க ஆசீர்வதிக்கிற கூட்டம். அல்லேலூயா, ஆமென். அப்படிப்பட்டதான ஒரு ஆமென் ஜனமாய் கர்த்தர் நம்மை மாற்றி பெருக பண்ணுவார் என்று சொல்லி ஆண்டவருடைய நாமத்தில் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். ஹல்லேலூயா, ஆமென். ஸ்தோத்திரம். நன்மை, ஆமென். ஆசீர்வாதம் என்பது நன்மையா தீமையா? நிச்சயமாகவே நன்மை. ஆமென். யோவான் 5:29 வாசிக்கும் போது ஆமென் ஸ்தோத்திரம், வேதம் சொல்லுகிறது, நன்மை செய்திருக்கிறவர்கள் ஜீவனை அடைவார்கள், தீமை செய்தவர்கள் ஆக்கினை அடைவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, ஆமென். ஆமென். நன்மை செய்கிற ஒரு கூட்டமாய் நாம் மாறிவிடுகிறோம். அல்லேலூயா, ஆமென். அதன் மூலமாய் நாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுகிற ஒரு இடத்துல நம்மை நிறுத்தி கொள்ளுகிறோம். அல்லேலூயா, ஆமென். ஸ்தோத்திரம். கடைசியா சொல்லணும்னு நினைச்சேன். அந்த மத்தேயு 25ஆம் அதிகாரத்துல 2ஆய் ஆண்டவர் பிரிக்கும் போது, ஆடுகளை பிரிக்கும் போது சொல்றாரு, ஆமென், வலது பக்கத்துல நிற்கிறவங்களை பார்த்து ஆசீர்வதிக்கப்பட்ட கூட்டம், இடது பக்கத்துல நிற்கிறவங்களை பார்த்து அல்லேலூயா, ஆமென், நாம் வலது பக்கத்துல நிற்கிறதான அந்த கூட்டத்துல உங்களையும் என்னையும் காண வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா, ஆமென். மூன்றாவது ஆமென் ஸ்தோத்திரம், 2 காரியங்கள் உங்களுக்கு சொன்னேன். முதலாவது ஆமென் ஸ்தோத்திரம், நாம் ஆசீர்வதிக்க அழைக்கப்பட்டவர்கள், ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க அழைக்கப்பட்டவர்கள். 2வது ஆமென், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுகிற இடத்துல நம்மை நிறுத்த வேண்டும். 3வது ஆமென் ஸ்தோத்திரம், ஆமென் ஸ்தோத்திரம், நாம் ஏன் மற்றவர்களை ஆசீர்வதிக்க வேண்டுமா என்று சொன்னால் 3 வசனத்தை வாசிங்க. நீதிமொழிகள் 11:25. நீதிமொழிகள் 11:25. உதார குணமுள்ள ஆத்துமா செழிக்கும், எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ. அப்படி அடுத்து இன்னொரு வசனம், மத்தேயு 7:12. மத்தேயு 7:12. மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அவைகளை நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். அல்லேலூயா. 2 வசனத்தையும் நீங்க கவனிக்கணும். அங்க சொல்லப்படுற, எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. மரத்துக்கு நல்ல தண்ணி ஊற்றுனா நல்லதா, வெந்நி ஊற்றுனா அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நம்ம என்ன தண்ணி பாய்க்கிறோன்னு ஆமீன் அறியணும். அல்லேலூயா, ஆமீன் ஸ்தோத்திரம். அதுபோல ஆமீன், மற்றவர்கள் நம்மை சபிக்க வேண்டும் என்று நம்ம ஒருபோதும் விரும்புவோமா? காலையில் எழும்பினோடனே ஒரு நல்ல சாபம் கிடைச்சா நல்லா இருக்குன்னு யாராவது விரும்புவோமா? கிடைக்கிறது அப்படிதான் கிடைக்கும் இல்லையா? ஆமா, ஸ்தோத்திரம். ஆனால் ஆமென், ஆனால் விரும்புவது இல்லை. ஆனா அதனால வேதம் சொல்லுகிறது, நம்ம என்ன விரும்புகிறோமோ அதை நம்ம மற்றவங்களுக்கு செய்ய வேண்டும். அல்லேலூயா, நம்மிலிருந்து ஒரு மாற்றம் துவங்க வேண்டும். ஆமென். இதுவரைக்கும் ஆமென் ஸ்தோத்திரம், நம்ம ஆமென் இருந்ததான நிலைமையிலிருந்து ஒரு மாற்றத்தை ஆண்டவர் நம்மிலே எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. அப்போ தேவன் ஆமென் ஸ்தோத்திரம் நம்மிலே விரும்புகிறார், மற்ற மனிதர்கள் நம்மிலே விரும்புகிறார்கள், நாம் மற்றவர்களிடத்துல விரும்புகிறோம். ஆகையால் நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆசீர்வதித்தே ஆக வேண்டும், வாழ்த்தியே ஆக வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. 2வதாக யாரை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நாம பார்க்கும்போது, கலாத்தியர் நிருபம் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆமென் ஸ்தோத்திரம், எல்லாருக்கும் நன்மை செய்யுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அப்படியானால் ஆமென், ஆமென் ஸ்தோத்திரம், குறிப்பிட்ட சிலரை மாத்திரம் வாழ்த்த போகக்கூடாது. அல்லேலூயா, ஆமென். வாழ்த்தை பெற்றுக்கொள்ளுகிறதுக்கு ஆமென் ஸ்தோத்திரம், ஆமென், அநேகர் இந்த உலகத்துல காத்திருக்கிறாங்க. என்ன வாழ்த்து தெரியுமா? ஆமென், உங்களுக்கு ஒரு இரட்சகர் இருக்கிறார், உங்களுக்கு ஒரு மீட்பர் இருக்கிறார், ஆமென், உங்களுக்காகவும் ஆமென் ஸ்தோத்திரம் காத்திருக்கிற ஒரு மேய்ப்பர் இருக்கிறார் என்கிற ஆமென் வாழ்த்துதலின் சத்தத்தை பெற காத்திருக்கிற ஜனம். ஆமென், இன்றைக்கு கிறிஸ்துமஸ் வாழ்த்து சொல்லுகிறதற்காக அநேக சபைகள் போகிறாங்க. ஆமா, குறிக்கோள் எல்லாம் என்னதான்? ஒரு நல்ல ஃபண்டு ரைஸ் பண்ணணும் அப்படின்னு தான் ஒரு குறிக்கோளோட போகிறாங்க. அல்லேலூயா. இன்றைக்கு நீங்களும் நானும் ஆமென் ஸ்தோத்திரம் அப்படி ஒரு நிலைமையில நீங்க போகாவிட்டாலும் ஆமென், என்றைக்கும் ஆமென் கிறிஸ்துமஸுக்கு மாத்திரம் வாழ்த்து சொல்லுகிறவர்களா அல்ல, ஆமென், என்றைக்கும் ஆமென் அநேகருக்கு ஆமென் ஜீவனை காண்பிக்கிற இயேசுவை குறித்து வெளிப்படுத்துகிற வாழ்த்து செய்தி நம்ம வாயிலிருந்து என்ன செய்யணும்? வந்து கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். அதே கலாத்தியர் 6:10 சொல்லும் போது, விசேஷமாக விசுவாச வீட்டாருக்கு நன்மை செய்யுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா.
முன்னாடியெல்லாம் நம்ம சபைகளில் ஆமென் ஸ்தோத்திரம் ஆராதனை முடிஞ்சா ஆமென் ஸ்தோத்திரம் இங்கே எப்படின்னு தெரியாது, நான் பழகி வந்ததான அந்த பழக்கத்தின்படி சொல்கிறேன். ஆமென் ஒரு காலத்துலலாம் ஆராதனை முடிஞ்சால் வீட்டுக்கு போக மனசு இருக்காது. அல்லேலூயா. ஆராதனை முடிகிறதே ஒரு நேரம் ஆகும். ஆனாலும் என்ன செய்வோம், பசியோடு இருந்தாலும் யாரும் வீட்டுக்கு போக மாட்டாங்க. அங்கேயே சின்ன பிள்ளையிலேருந்தே நான் பார்த்துருக்கிறேன். பிள்ளைகளானா அங்கே விளையாடிட்டு இருப்பாங்க. பெரியவங்கன்னா ஆமீன் சபைக்குள்ளே இருந்து எதையோ காரியங்களை பேசி கொண்டு இருப்பாங்க. ஆமீன் ஒருவர் விசாரிப்பாங்க, வீட்டு காரியங்களை எல்லாம் சொல்லுவாங்க. அல்லேலூயா அல்லேலூயா. ஆமீன் இன்றைக்கு எப்போ ஆமீன் போடுவாங்க? அல்லேலூயா. ஆமீன் நம்ம விசுவாச வீட்டார் நாம் என்ன செய்ய வேண்டும்? ஒரே குடும்பமாய் ஆமீன் நம்மை அழைத்திருக்கிறார். பக்தன் ஒரு பாட்டு பாடி இருக்கிறார், இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு. அல்லேலூயா. எங்க நிறைஞ்சிருக்கு? வீட்டில் இருக்கிற இறைச்சி பானையில் நிறைஞ்சிருக்கு. அல்லேலூயா. ஆமீன் ஸ்தோத்திரம். ஆமீன் அன்பினால் நாம் நிரப்பப்பட்டவர்களாய் இருக்கும்போது ஆமீன் மற்றவர்களை ஆமீன் விசேஷமாய் தேவ பிள்ளைகளை வாழ்த்துகிறவர்களாய் நாம் மாறுவோம். எபிரேயர் 3:13 சொல்லும்போது ஆமீன் ஒருவருக்கொருவர் ஆமீன் ஸ்தோத்திரம் ஒருவரை ஒருவர் வாழ்த்துங்கள் என்று சொல்லுகிறார், நன்மை செய்யுங்கள் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆமீன். ஆகவே நாம் மற்றவர்களை ஆமீன் ஸ்தோத்திரம் வாழ்த்துகிறவர்களாய் ஆமீன் காணப்பட வேண்டும். ஆமீன் ஸ்தோத்திரம். குறிப்பாக கடைசியாக மத்தேயு 18:21 வாசிங்க. மத்தேயு 18:21. ஆண்டவரே எத்தனை தரம் மன்னிக்க வேண்டும் கேட்டார். அதற்கு இயேசு 7 தரம் மாத்திரமல்ல 70 தரம் மட்டும் 70 தரம் மட்டும் என்று உனக்கு சொல்லுகிறேன் என்று சொன்னார். அல்லேலூயா. அப்போ தவறு செய்தவர்களை நாம் எத்தனை தரம் மன்னிக்க வேண்டும்? 70 தரம் மன்னிக்க வேண்டும். மன்னித்தா என்ன செய்யணும்? லூக்கா 6:32 வாசிங்க. அல்லேலூயா. ஆமீன். நம்மை வெறுக்கிறவர்கள், நம்மை நேசிக்கிற நம்மை ஆமீன் ஸ்தோத்திரம் அதாவது ஸ்தோத்திரம் சத்துருக்களை ஆமீன் என்ன செய்ய வேண்டும்? ஆசீர்வதிக்க வேண்டும். மத்தேயு 5 நாம வாசிக்கும் போது ஆமீன் ஸ்தோத்திரம் இயேசு சொல்லுகிறார், ஆமீன் என்ன செய்யுங்க? சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள். அல்லேலூயா. நமக்கு விரோதமாய் தீங்கு செய்கிறவர்களை நாம் ஆசீர்வதிக்க வேண்டும். அல்லேலூயா. ஆமீன் ஸ்தோத்திரம். 4 பேரை சொன்ன யாரை ஆசீர்வதிக்க வேண்டும்? எல்லாரையும் ஆசீர்வதிக்க வேண்டும். விசேஷமாய் தேவ பிள்ளைகளை விசுவாச வீட்டாரை ஆசீர்வதிக்க வேண்டும். ஆமீன் ஒருவருக்கொருவர் ஆமீன் ஆசீர்வதிக்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். ஆமீன் சத்துருக்களை ஆசீர்வதிக்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். இப்பதான் செய்திக்குள்ளே நான் போகிறேன். அல்லேலூயா. ஆமீன் ஸ்தோத்திரம். ஆமீன் இதெல்லாம் உங்களுக்கு ஒரு ஆமீன் ஸ்தோத்திரம் எப்படி ஆசீர்வாதத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்வது, எங்கிருந்து பெற்றுக்கொள்வது என்பதை குறித்து மாத்திரம் நான் சொல்ல விரும்பினேன். அல்லேலூயா. ஆமீன் நாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டிய இடம் அறிய வேண்டும். ஆமீன் தேவ பிள்ளைகளே, எப்படி நாம் மற்றவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் அல்லது எங்கிருந்து யாரை ஆசீர்வதிக்க முடியும் என்பதை அடிப்படையாக கொண்டு பார்க்கும்போது நான் ஏற்கனவே ஒரு வசனம் உங்களுக்கு சொன்னேன். சங்கீதம் 129:8 வழிபோக்கர் என்ன செய்ய மாட்டாங்க? ஆசீர்வதிக்க மாட்டாங்க. எங்கேயோ நின்னா நம்ம ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. சில இடங்கள்ல இருந்து நம்ம பெற்றுக்கொள்ளுகிற ஆசீர்வாதம் நமக்கு நன்மையாய் அமையாது, சாபமாய் தான் அமையும். அல்லேலூயா. வேதத்தில் ஒரு மனுஷியை நீங்க பார்க்க முடியும். ஆமீன். நான் ரெஃபரன்ஸ் எடுத்துட்டு வரல. ரெபேக்காள் ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு வந்தாள். எங்க இருந்து தெரியுமா? அவளுடைய தகப்பன் வீட்டிலிருந்து புறப்பட்டு ஈசாக்குக்கு திருமணம் முடிந்து அந்த நிச்சயமாக அவள் கடந்து வரும்போது அல்லேலூயா அங்க நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா லாபான் என்கிறதான ரெபேக்காளுடைய சகோதரி ஒரு ஆசீர்வாதத்தை சொல்லுகிறான். அல்லேலூயா. என்ன ஆசீர்வாதம்? தெரியும் நமக்கு. எப்படி? சகோதரியே நீ கோடா கோடியாய் பெருகுவாயாக. வந்த உடனே என்ன நடந்தது? ரெபேக்காளுக்கு என்ன இருந்தது? பிள்ளை இல்லை. அல்லேலூயா. ரெபேக்காளுக்கு அல்லேலூயா. ஏன் தெரியுமா? லாபான் விக்கிரகங்களையே அவன் நம்பிக்கொண்டிருக்கிற ஒரு மனுஷன். அல்லேலூயா அல்லேலூயா. அவன் சொன்ன வாழ்த்துதல் ஆபிரகாமுக்கு வீட்டில் என்ன செய்யக்கூடாது அப்படின்னு ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தத்துக்கும் இவன் சொன்ன ஆசீர்வாதத்துக்கும் ரெண்டுக்கு என்ன செய்யும்? அல்லேலூயா. ஆமீன். தேவ பிள்ளைகளாகி நாம ஆமீன் அங்கேயும் ஆசீர்வாதம் பெற்று இங்கேயும் ஆசீர்வாதம் பெற்று இருக்கலாம்னா நடக்காது. அல்லேலூயா. எலியா சொல்லும் போது இப்படி சொல்லுகிறார், நீங்க எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி நடப்பீர்கள். என்ன செய்யுங்க? ஒன்னு பாகால்ட்ட இருந்து ஆசீர்வாதத்தை வாங்குங்க, இல்ல கர்த்தர் தெய்வமானால்
கர்த்தரை பின்பற்றுங்கள். அல்லேலூயா. இந்த காலை வேளையில் அருமையான தேவ பிள்ளைகளை 2024 வருஷத்தோட ஆமீன் சூத்திரம் என்ன செய்திடணும்? ஆமேன். வேற எங்க இருந்தாவது பெற்றுக்கொள்ளலாமான்னு நினைக்கிறதான அந்த எண்ணத்தை எல்லாம் மறந்துடணும். 2025 ஆண்டவர் மாத்திரம்தான். ஆண்டவரே அல்லேலூயா. நம்ம பாடினது போல ஆமீன், வேற ஒன்றும் இல்லப்பா, உங்களை மாத்திரம் நம்பி வந்துருக்கிறேன். அல்லேலூயா. உங்களிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிறதான ஒரு அனுபவத்தோடு நாம் கடந்து செல்ல வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமீன். நாம் ஆமீன் சூத்திரம் அப்படிப்பட்டவர்களாய் நாம் காணப்படும் போது அந்த ஆசீர்வாதம் நம்ம மேல தங்கும். ஆமீன். ஒரு மோவாபிய ஸ்திரியான ரூத். அல்லேலூயா. யாரு? மோவாபிய ஸ்திரியான ரூத். 3:12 நீங்க வாசிக்கும் போது போவாஸ் என்கிறதான தேவ மனிதன் அல்லது ஆமீன் சூத்திரம் இஸ்ரவேலன் ஆமீன் இந்த மோவாபிய ஸ்திரீக்கு ஒரு ஆசீர்வாதம் சொல்லுகிறார், ஒரு வாழ்த்து சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறாரு? நீ செய்ததெல்லாம் எனக்கு அறிவிக்கப்பட்டது. ஆகவே இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழே அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. அல்லேலூயா. கவனிங்க, ரூத் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறா? ராத்திரி சாப்பாட்டுக்கு வழி இல்லை. ராத்திரி சாப்பாட்டுக்கு வழி இல்லை. அவளும் அவளுடைய மாமி நகோமியும் என்ன செய்ய வேண்டும்? பட்டினி கிடக்க வேண்டும். அதனால ஆமீன் இங்க வந்து வேலைக்காரங்களோட ஏதோ சாப்பிட்டு புசிச்சேன், இனி ராத்திரிக்கு என்ன செய்ய வேண்டும்? என்ன செய்யணும்? ஆமீன் இதாகில் இங்க இருந்து கிடைக்கிறத கொஞ்சம் பொறுக்கி கொண்டு வீட்டுக்கு போக வேண்டும். அல்லேலூயா. ஆமீன். இப்ப அறுவடை நடந்து கொண்டிருக்கிறது. அடுத்த வருடம் அறுவடை எப்ப வரும்னு தெரியாது, பஞ்சம் வருமானு தெரியாது, மழை வருமானு தெரியாது. ஆனா அது வரைக்கும் நான் தாக்கு பிடிக்கணும்னா என்ன செய்யணும்? இப்ப ஆமீன் பொறுக்குகிறதான இந்த கொஞ்சம் ஆமீன் இந்த கோதுமை ஆமீன் கதிர்களை கொண்டுதான் நான் வாழ வேண்டும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்து கொண்டிருக்கிறதான ரூத்தை பார்த்து ஒரு வாழ்த்து இப்படியாய் வருகிறது, ஒரு ஆசீர்வாதம் இப்படியாய் வருகிறது. நிறைவான பலனை நீ பெற்றுக் கொள்ளுவாய். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமீன். வேதத்துல ஆமீன் சூத்திரம் தேவ பிள்ளைகள் உண்மையாய் வாழ்த்தி ஆமீன் அந்த ஆசீர்வாதம் பலிக்காம போனதா சரித்திரம் இல்லை. அல்லேலூயா. ஆமீன். ரூத்துக்கு வாழ்க்கை எப்படி மாறிச்சு தெரியுமா? ரூத்துக்கு சரித்திரம் தலைகீழாய் மாறினது எப்படி தெரியுமா? அடுத்த வருஷம் அறுப்பு வரும்போது அந்த நிலத்துல ராணி மாதிரி போய் நின்னா ரூத்து. இது ஏன் நிலம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமீன். போன வருஷம் ஆமீன் இதாகிலும் கிடைக்குமா, எங்கேயாவது கீழே கொஞ்சம் கிடைக்குமான்னு பார்த்துட்டு இருந்த ஆமீன் அந்த ரூத்தினுடைய வாழ்க்கையை மாற்றினது ஒரு மனிதனுடைய வாழ்த்து, ஆசீர்வாதம். அல்லேலூயா. இன்றைக்கு தேவ பிள்ளைகளே, நீங்க ஆமீன் அப்படிப்பட்டவர்களாய் ஆமீன் வாழ்த்துகிறதற்கு ஆண்டவர் உங்களுக்கு கிருபை தருவாராக. அல்லேலூயா. இப்ப வாழ்த்து வாழ்த்து அப்படின்னு சொன்ன உடனே ஆமீன் சூத்திரம் நீங்க எல்லாரும் ஆமீன் இந்த ஒரு வார்த்தையை மாத்திரம் நீங்க மையப்படுத்தி இருப்பீங்க. ஆமீன் வாழ்த்து என்று சொல்லும் போது ஆமீன் மற்றவர்களை ஆமீன் சூத்திரம் வாயினால நம்ம சொல்லுகிறதான இந்த ஆசீர்வாதம் மாத்திரம் அல்ல, ஆமீன் மற்றவர்களை என்கரேஜ் பண்றதான சில வார்த்தைகள் இதுவும் வாழ்த்து பகுதியில் அடங்கும். அல்லேலூயா. அதுதான் நான் ஏற்கனவே சொன்னேன். அருமையான பாஸ்டர்ங்க இருக்கிறாங்க. ஆமீன் எங்களை ஆமீன் சூத்திரம் சண்டே ஸ்கூல் விஷயத்திலே ஆனாலும் சரி, ஆமீன் சூத்திரம் ஊழிய காரியத்திலே ஆனாலும் சரி, ஆமீன் ஒரு நாள் கூட நீ ஏன் இதை இப்படி செய்யறீங்க, ஆமீன் இதை இப்படி செய்யுங்கன்னு சொல்லி ஆமீன் சூத்திரம் இதை இப்படி செய்ய கூடாதுன்னு சொல்லி எங்களை தடுத்ததே இல்ல. என்கரேஜ் பண்ணுவாங்க. ஆமீன் புதுசா ஒரு காரியம் சொன்னா ஆமீன் இதை அப்படி செய்தா என்ன பிரச்சனை வரும்னு சொல்லி எங்களுக்கு சொல்லுவாங்களே தவிர ஆமீன் சூத்திரம் அதை ஆமீன் செய்யக்கூடாதுன்னு சொல்ல மாட்டாங்க. நாங்களா சொல்லுவோம் அப்படின்னா அது வேண்டாம் பாஸ்டர், இதை இப்படி செய்வோம் அப்படின்னு சொல்லி மாத்துவோம். அல்லேலூயா. ஆமீன் சூத்திரம் இப்படி ஒரு நல்ல தகப்பன் ஆண்டவர் உங்களுக்கு தந்திருக்கிறார். ஆமீன் நம்முடைய வாழ்க்கையிலையும் நம்ம மற்றவர்களை என்கரேஜ் பண்ணுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. யாரையும் ஆமீன் சூத்திரம் ஆமீன் நீ இன்னைக்கு ஆமீன் சூத்திரம் இந்த காரியத்தில் நீ செய்தது தப்பு, நீ சபையில் இப்படி பேசினது தப்பு, நீ அப்படி செய்தது தப்புன்னு சொல்லி மற்றவர்களை ஆமீன் மட்டம் தட்டுகிறவர்களாய் நாம் காணப்படக்கூடாது. அல்லேலூயா. ஆமீன் என்கரேஜ் பண்ணுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. ஆமீன். எபிரேயர் 3:13 நீங்க வாசிக்கும் போது ஆமீன் வேதம் இப்படியாய் சொல்லுகிறது, இன்று எனப்படும் அளவும் ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லுங்கள் என்று தமிழ் பைபிள்ல நம்ம வாசிக்கிறோம். ஆங்கில வேதாகமத்தில் அதை வாசிக்கும் போது ஆமீன் சூத்திரம் அதை ஆமீன் என்கரேஜ் என்கிறதான வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்கரேஜ் என்கிறதான வார்த்தை இங்கிலீஷ் பைபிள் இருக்கா? இல்ல. ஆமீன். நம்ம தமிழ்ல என்ன செய்கிறோம்? சொல்லப்பட்டிருக்கிறது புத்தி சொல்லுங்கள். நம்ம இந்த புத்தி சொல்லுங்களை எப்படி எடுப்போம்? யாருக்காவது தவற சுட்டி காண்பிக்க மட்டும்தான் இதை பயன்படுத்தும். அல்லேலூயா. அப்படிதானே? அப்படிதானே? ஆமீன் சூத்திரம். யாரோடைய தப்ப சொல்றதுக்கு ஆமீன் சூத்திரம் இந்த வசனத்தின்படி நீ செய்தது
அல்லேலூயா. தப்புன்னு சொல்லுவோம், யாரையும் என்கரேஜ் பண்றதுக்கு இந்த வார்த்தையை பயன்படுத்த மாட்டோம். ஆனா ஆமென், உண்மை அந்த வார்த்தைக்கு சரி ஆமென் ஆங்கில பைபிள்ல கொடுக்கப்பட்டிருக்கிற அர்த்தம் என்னது? என்கரேஜ். அல்லேலூயா. என்கரேஜ் ஒன் அனதர். ஆமென், மற்றவங்களை ஆமென் சுத்திரம் புத்தி சொல்லுங்கன்னு சொன்னா அட்வைஸ் பண்ணுங்கன்னு சொல்லப்படவில்லை. அப்போ நம்ம அட்வைஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லவில்லை. ஆமென், அட்வைஸ் பண்ணலாம், ஆனா அது என்கரேஜ் பண்ற விதமா இருக்கணும். யாரையும் கீழே இடிக்கிறதான நிலைமையில் இருக்கக்கூடாது, கட்டுகிறதான அனுபவத்தில் என்ன இருக்கணும்? நம்ம வார்த்தை காணப்பட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். தேவ பிள்ளைகளே, தேவ சமூகத்தில் காணப்படுகிறதான் நம்ம ஒவ்வொருவருடைய வார்த்தையும் அப்படிப்பட்ட வார்த்தைகளாய் மாற வேண்டும் என்று ஆண்டவர் நம்மள ஒரு எதிர்பார்ப்பை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமென், ஸ்தோத்திரம். 2 யோவான் அதனுடைய 1ஆம் அதிகாரம் அதனுடைய 2வது வசனம் 3வது வசனம் வாசிக்கும் போது நான் ஏற்கனவே சொன்னேன். ஆமென், யோவான் அப்போஸ்தலன் சபையை வாழ்த்துகிறதான ஒரு வார்த்தையை நம்ம பார்க்கிறோம். என்கரேஜ் பண்றாரு பாருங்க. ஆமென், ஒன்னு வாசித்து பாருங்க. 3 யோவான் 1 அதனுடைய 2, 3. உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி வேண்டுகிறேன். சகோதரர்கள் வந்து நீ சத்தியத்தில் நடந்து கொள்ளுகிறாய் என்று உன்னுடைய உண்மையை குறித்து சாட்சி கொடுத்த போது மிகவும் சந்தோஷப்பட்டேன். போதும், அங்க நீங்க நேரம் இல்லை. கீழே அடுத்த 2 வசனங்கள் வாசித்தீங்கன்னு சொன்னா, என் பிள்ளைகள் சந்தோஷத்தில் சத்தியத்தில் நடக்கிறாங்க என்கிற சந்தோஷத்திலும் எனக்கு அதிகமான சந்தோஷம் ஒன்றுமில்லை. யோவான் கிட்டத்தட்ட 100 வயசாயிடுச்சு. ஆமீன், அவர் அப்போஸ்தலன். ஆமீன், சபைக்கு எழுதும் போது சொல்றாரு, என் பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிறாங்க என்கிற சந்தோஷத்தை விட பெரிய சந்தோஷம் 100 வயசாச்சுன்னு உள்ளது சந்தோஷம் இல்லை. எண்ணெய் சட்டியிலிருந்து உயிரோட வந்தது சந்தோஷம் இல்லை. பத்ம தீவிலிருந்து திரும்பி வந்தது சந்தோஷம் இல்லை. ஆனா எனக்கு சந்தோஷம் என்னது? என் பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிறாங்க. அல்லேலூயா. ஆமீன். அப்போ ஆமீன், அவங்களுடைய நற்கிரியைகளை குறித்து என்கரேஜ் பண்ணுகிறவர்களாய் காணப்படுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமீன். ஆண்டவராகிய இயேசுவை நம்ம பார்க்கும்போது ஆமீன் அநேகர் அவர் என்கரேஜ் பண்றாரு. ஆமீன், ஒரு 100க்கு அதிபதி மத்தேயு 7ஆம் அதிகாரத்தில் நீங்க வாசிக்கும் போது ஸ்தோத்திரம், ஒரு 100க்கு அதிபதி வருகிறான். வந்து ஆமீன் ஸ்தோத்திரம், அவருடைய வேலைக்காரனுக்காக சுகம் கிடைக்கும்படியாய் வேண்டிக் கொள்ளுகிறான். ஆண்டவர் பார்த்துட்டு ஆமீன் அவன் சொல்லும் போது இப்படி சொன்னான், ஆண்டவரே, நீர் வருவதற்கு என் வீட்டுக்கு வருவதற்கு நான் பாத்திரன் அல்ல, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும். இந்த விசுவாசத்தை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, இஸ்ரவேலருக்குள்ளும் இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் பார்க்கவில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமீன் ஸ்தோத்திரம். தவறு செய்த போது ஆமீன் அநேகரை கடிந்து கொண்டார், உண்மைதான். ஆனா ஆமீன் வெளிப்படையாக மற்றவர்களுக்கு முன்னாக ஆண்டவர் அநேகரை பாராட்டினதை பார்க்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமீன், அநேகரை பாராட்டி இருக்கிறார். ஒன்னா சொல்லணும்னா நேரம் இல்லை. அப்போ ஆமீன் ஆண்டவருடைய ஒரு இயல்பு சுபாவம் ஆமீன் மற்றவர்களை ஆமீன் என்கரேஜ் பண்றதான ஒரு சுபாவம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்தில் ஆமென் சோதரன், நாம் மற்றவர்களை ஆசீர்வதிக்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. இது வார்த்தையினால வெளிப்படுகிறதான வாழ்த்து. ஆமென் சோதரம் அல்லது என்கரேஜ்மெண்ட். ஆமென். இனி ஆமென் நம்முடைய வார்த்தையினால செய்யாம ஆமென் சோதரம் ஆவியினால செய்கிறதான சில காரியங்கள் இருக்கிறது. ஆமென். முதலாவது, மன்னிக்கிற ஒரு மனப்பக்குவம் நமக்கு இருந்தா ஆமென் நம்ம யாரையும் என்ன செய்ய மாட்டோம், சபிக்கிற எண்ணம் இருக்காது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென் சோதரம். மத்தேயு 5:44 இயேசு சொல்லும்போது அதான் சொன்னார், உங்க சத்துருக்களை சிநேகியுங்கள், சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள் என்று சொன்னார். அல்லேலூயா. ஆமென். வேதத்தில் நம்ம பார்க்கும்போது ஆமென் சோதரம் அந்த ஆமென் சிலுவை காட்சியில வைத்து ஆண்டவர் சொன்ன முதல் வார்த்தையே அதுதான். என்ன சொன்னாரு? பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது, அவங்க செய்கிறது என்னன்னு அவங்களுக்கே தெரியல. அல்லேலூயா. அறியாம செய்கிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். நம்மளை ஒரு ஆள் அடிச்சா நம்ம என்ன சொல்லுவோம்? நாளைக்கு உனக்கு விவரம் காட்டித்தாரேன். அல்லேலூயா. இன்னைக்கு ராத்திரி போய் ஒரு 3 நாள் உபவாசம். அல்லேலூயா. எதுக்காக? ஆண்டவர் யாருன்னு அறிய பண்ணுவதற்காக, நான் யாருன்னு அறிய பண்ணுவதற்காக. அல்லேலூயா. ஆனா இயேசு சொன்னார், ஆமென் அவங்க அறியாம செய்கிறாங்க. அல்லேலூயா. ஆமென். அவர்கள் அறியாமையினால் செய்கிறார்கள் என்று ஆமென் சொல்லும் போதே ஒரு மன்னிக்கிற மனப்பக்குவம். நெல்சன் மண்டேலா என்கிறதான ஆப்பிரிக்காவினுடைய பிரசிடென்ட், முன்னாள் ஆமென் பிரசிடென்டா இருந்ததான ஒரு மனிதன் ஆமென் 27 வருஷம் ஆமென் சிறைச்சாலைக்குள்ள காணப்பட்டார். எத்தனை வருஷம்? 27 வருஷம். ஆமீன். 27 வருஷம் சிறைச்சாலையிலிருந்து அவர் வெளியே வந்து ஆமீன் வெளியே வந்த உடனே மக்கள் எல்லாரும் சேர்ந்து ஆமீன் ஆப்பிரிக்க இனத்தை சார்ந்தவர்கள், ஏன்னா ஏற்கனவே கருப்பு வெள்ளை ஆமீன் இன பிரச்சனை, ஆமீன் இதனால ஆமீன் நெல்சன் மண்டேலாவை அடுத்த பிரசிடென்டாக மாற்றுகிறார்கள். அல்லேலூயா. இவர் ஒரு பிரசிடெண்டா மாறின உடனே அடுத்து என்ன செய்கிறாருன்னு சொன்னா, இந்த ஆமீன் சூத்திரம் ஒரு பெரிய
பேருரையாற்றுகிறார். அந்த உரையில வெள்ளை இனத்தை சார்ந்தவர்களை குறித்து சூத்திரம் மிகவும் கண்டனம் பண்ணி ஏதோ சொல்ல போகிறார் என்று சொல்லி எல்லாரும் அவளோட எதிர்பார்த்திருந்தாங்க. அல்லேலூயா. ஆனா அவர் அந்த சப்ஜெக்டை பற்றி பேசவே இல்லை. அல்லேலூயா. எத்தனை வருஷம் ஜெயில இருந்தாரு? யாரு ஜெயில போட்டது? வெள்ளையர்கள். இனவரி பிரச்சனை. சூத்திரன் கருப்பினத்தை சார்ந்தவர்களே அவங்க ஒரு மிருகமாய் மதித்தார்கள். அதனால பிரச்சனை பண்ணி கொண்டிருந்தாங்க. அப்போ இந்த 27 வருஷம் சிறைச்சாலைக்குள்ள இருந்து இருளுக்குள்ள இருந்து வெளியே வந்ததான இந்த மனுஷன் சூத்திரம் அந்த காரியத்தை குறித்து எதையும் பேசவில்லை. இனி நாம் என்ன செய்ய போகிறோம், அடுத்த கட்டத்திற்கு என்ன செய்ய போகிறோம், அடுத்து நம்ம ஆப்பிரிக்காவை எப்படி வழிநடத்த போகிறோம், இப்படியே பேசினாரு. முடிச்ச உடனே அந்த பிரஸ் மீடியாவை சார்ந்தவர்கள் எல்லாம் வந்து கேட்டாங்க, நீங்க உங்க அனுபவத்தை பற்றி எதையுமே சொல்லாம இதை சொல்லுகிறீங்களே, காரணம் என்ன என்று சொன்னார். அவர் சொன்னாரு, நான் இன்னும் மன்னிக்காம இருந்தேன்னா திரும்பவும் அந்த சிறைக்குள்ளதான் நான் காணப்படுவேன். அந்த இருளுக்குள்ளிருந்து வெளியே வந்து கதவை திறந்து கேட்டை திறந்தேன், இந்த பரந்த உலகத்தை பார்த்தேன். இதுதான் என்னுடைய தரிசனம். அல்லேலூயா, அல்லேலூயா. அதாவது ஏற்கனவே அவங்க சொன்ன வார்த்தை, அவங்க சொன்னதான கடூரமான சொல், நமக்கு விரோதமாய் ஒருவர் பேசினதான செயல், நமக்கு விரோதமாய் ஒருவர் சொன்னதான ஏதோ ஒரு காரியத்துல நம்ம ஒரு வளர்ச்சியின் படியை நம்ம எட்ட வேண்டும் என்று காலடி எடுத்து வைத்த உடனே நம்ம கீழே தள்ளி விட்டதான அந்த காரியத்தையே நம்ம நினைச்சிட்டு இருந்தோம்னா அடுத்தபடி என்ன செய்ய முடியாது, எடுத்து வைக்க முடியாது. அல்லேலூயா. எப்பொழுது மன்னிக்கிற பக்கம் வருகிறதோ அப்பொழுது நாம் மேலே ஏறி செல்ல முடிகிறது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இரண்டாவதாக மற்றவர்களுக்கு இரக்கம் காட்டுகிற அனுபவம். ஸ்தோத்திரம். இரக்கம் காட்டுகிற அனுபவம் நமக்கு தெரியும். ஸ்தோத்திரம். அன்னை தெரசா என்கிறதான ஸ்தோத்திரம் நம்முடைய இந்திய தேசத்துல வந்து ஸ்தோத்திரம் குஷ்டரோகிகள் தொழுநோயாளிகள் மத்தியில தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து செயல்பட்டதான ஒரு அருமை தாயார். அல்லேலூயா. இன்றைக்கு ஒரு ஸ்தோத்திரம் ஒரு புனிதர்களாக எப்படியெல்லாம் அவங்கள நடத்தி கொண்டிருந்தாலும் அவங்க செய்த அரிய தொண்டை இன்றைக்கு இந்த உலகத்தில் வேற ஸ்தோத்திரம் செய்வதற்கு மற்றவர்களால் முடியவில்லை. அல்லேலூயா. மிகவும் ஏழை ஜனங்களுக்காக அனாதை பிள்ளைகளுக்காக மிகவும் ஸ்தோத்திரம் அரிய தொண்டாற்றினதான ஒரு அருமை தாயார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இப்படியெல்லாம் நம்ம பார்க்கும்போது மத்தேயு 25ஆம் அதிகாரத்தில் அதனுடைய 34, 35, 36 வசனங்களை வாசிக்கும் போது ஆண்டவர் இப்படியாய் சொல்றாரு, நீங்க இதெல்லாம் எனக்கே செய்தீங்க அப்படின்னு சொல்றாரு. அல்லேலூயா. வாசித்து பார்க்கலாமா? மத்தேயு 25, 34 முதல் 36 வரை. வஸ்திரம் இல்லாதிருந்தேன், என்னை சேர்த்து கொண்டீர்கள். வஸ்திரம் இல்லாதிருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள். வியாதியாயிருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள். காவலில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள் என்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன், ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கிறதான ஒரு இடம். ஸ்தோத்திரம். அந்த வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்புக்கு முன்பாக நிற்கும் போது 2 பகுதியாக ஆண்டவர் பிரித்து சொல்லுகிறாரு. ஒரு கூட்டத்தை ஸ்தோத்திரம் ஆசீர்வதிக்கிற ஸ்தோத்திரம் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்களாய் பார்க்கிறார். அல்லேலூயா. அவங்கள பார்த்து ஆண்டவர் இப்படியாய் சொல்லுகிறார், நீங்க ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் வலது பக்கம் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். உங்களுக்காக ஒரு ஸ்தலம் ஆயத்தமாக இருக்கிறது, என்ன செய்யுங்க, அதற்குள்ள பிரவேசிங்க. அல்லேலூயா. என்னை கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையில ஸ்தோத்திரம் நாம் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனாலதான் சூத்திரம் ஒரு வசனம் இப்படியாய் நம்ம அடிக்கடி சொல்லுகிறது உண்டு. கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. ஆண்டவருக்கு சபைக்குள்ள வந்தாலே நமக்கு என்னதான், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்கிறதான அடையாளத்தை ஆண்டவர் தந்து விடுகிறார். அல்லேலூயா. அப்போ இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட கூட்டம் எப்படி இருக்க வேண்டும்? வஸ்திரம் இல்லாத, அல்லேலூயா, பசியா இருந்தவர்களுக்கு போஜனம் கொடுத்த, தாகமா இருந்தவர்களுக்கு தண்ணீர் கொடுத்த, அந்நியர்களை சேர்த்து கொண்ட, வஸ்திரம் இல்லாதவர்களுக்கு வஸ்திரம் கொடுத்த, வியாதியா இருந்தவர்களை விசாரித்த, காவல் இருக்கிறவர்களை பார்க்க சென்ற ஸ்தோத்திரம் ஒரு கூட்டம். இவங்களை தான் ஆண்டவர் சொல்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. சோதரம். அதனால இதை மட்டும் நீங்க செஞ்சீங்கன்னா பரலோகத்துக்கு போயிடலான்னு ஒரு ஷார்ட்கட் ஒன்று சொல்லி தரல. சபை சோதரம் சொல்லுகிறதான, வேதம் சொல்லுகிறதான கட்டளைகளையும் வேதவசன கற்பனைகளையும் நாம் அடிப்படையாய் கை கொள்ள வேண்டும். ஆனால் சோதரம் இதுல மிகவும் முக்கியமாய் ஆண்டவர் சொன்ன இந்த காரியங்களை நம்ம சோதரம் நம்முடைய வாழ்க்கையில் அபியாசப்படுத்த முற்படும் போது அது நம்ம வாழ்க்கையில நம்மை ஆசீர்வாதத்திற்கு நேராக கொண்டு செல்லும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த காலவேளையில எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இது ஒரு சண்டே ஸ்கூல் ஸ்தோத்திரம் ஆனிவர்சரியா இருக்கிறதுனால நான் உங்கள்கிட்ட கேட்கறது, உங்க பிள்ளைகளை நீங்க ஆசீர்வதிக்கணும். அல்லேலூயா.
இது இந்த பைபிள்ல மட்டும் சொல்லி இருக்கிறதான ஒரு விசேஷித்த கருத்து. அல்லேலூயா. ஆமென். வேற எந்த மத கிரந்தத்திலையும் இதை பார்க்க முடியாது. ஆமென். ஸ்தோத்திரம். வேதத்துல ஆமென் முதல் தொடங்கி கடைசி வரைக்கும் ஆமென் ஒவ்வொரு பிதாக்களும் தங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதித்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். ஆமென். நோவாவின் காலத்துல நோவா ஆசீர்வதித்ததை பார்க்கிறோம். ஆமென். ஸ்தோத்திரம். ஆபிரகாமின் காலத்துல ஆபிரகாம் ஆசீர்வதித்தாரு. ஆமென். ஈசாக்கு ஆசீர்வதிக்கிறாரு. ஆமென். ஸ்தோத்திரம். யாக்கோபு ஆசீர்வதிக்கிறார். மோசே ஆசீர்வதிக்கிறார். இப்படி பிதாக்கள் ஆமென் தங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறதை வேதத்துல மட்டும்தான் பார்க்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். உங்க பிள்ளைகள் காலையில் எந்த வாழ்த்தை கேட்டு எழும்புறாங்க? என்ன வாழ்த்து கேட்டு எழும்புவோம்? சொல்லுங்க. வர கிளம்ப மாட்டாங்க. என்ன சொல்லுவீங்க? மாடு போல, குரங்கு போல. சோதரம். சரி, காலத்துக்கு எழும்புனா போதாது. ராத்திரி தூங்க போகும்போது என்ன வாழ்த்து சொல்லுவீங்க? அந்த செல்லு ஒண்ணு வந்ததுலேருந்து குரங்கா மாறி போச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படி எல்லாம் வாழ்த்துவோம் இல்லையா? ஆமென். ஸ்தோத்திரம். தேவ பிள்ளைகளாகி நீங்க ஆமென் உங்க பிள்ளைகளை ஜெபத்துல வாழ்த்துங்க. அல்லேலூயா, ஆமென். அதனால கண்டிக்காதீங்கன்னு இல்லை. ஆமென். ஜெபத்துல வாழ்த்துங்க. என் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். ஒரு புக்கு கடந்த நாட்கள்ல நான் ஆமென் ஒரு சின்ன புக் தான். ஆமென். ஸ்தோத்திரம். அதனுடைய தலைப்பு வாசித்தேன். என் பிள்ளைகள் ஒலிவ மரக்கன்றுகள். அல்லேலூயா, ஆமென். ஸ்தோத்திரம். எப்படிப்பட்ட அந்த வார்த்தை பார்த்தீங்களா? ஆமென். ஸ்தோத்திரம். அந்த ஸ்தோத்திரம் அந்த கிறிஸ்டினா ராபின்சன் என்கிறதான மறைந்த தாயார் எழுதினதான ஒரு புத்தகம். ஆமென். அப்போ நம்முடைய பிள்ளைகள் ஆண்டவர் வேதத்தில் நமக்கு எப்படி தந்திருக்கிறார்? அவங்களை ஆசீர்வாதமா தந்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்த்தரால் வரும் ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதத்தை ஆசீர்வாதமா மாற்றுறதும் ஆமென் ஸ்தோத்திரம் மாற்றாம விட்டுறதும் நம்ம கையில் இருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. சிலர் இதை விட ஒருபடி மேல போய் ஆசீர்வாதமா மாற்றாட்டாலும் பரவாயில்ல, என்ன செஞ்சிருவாங்க? சாபமாய் மாற்றி விடுவாங்க. அல்லேலூயா, ஆமென். உலகத்தின் வழியில அவங்களும் நடந்து அவங்க பிள்ளைகளை நடத்தி ஆமென் சபைக்கு வந்ததும் தெரியாது, ஆமென் ஆராதித்ததும் தெரியாது, ஆண்டவருக்கு பிரியமா இருந்ததும் தெரியாது. பிள்ளைகளுக்கு தெரிஞ்சதெல்லாம் அம்மா தவறான ஆமென் ஸ்தோத்திரம் பாதையை காண்பித்தது, அப்பா தவறான பாதையை காண்பித்தது, இப்படியே போய்விடுவாங்க. ஆனா நீங்களும் நானும் ஆமென் ஸ்தோத்திரம் நாம மாத்திரமல்ல, தலைமுறை தலைமுறையாய் இந்த ஆலயத்துல ஆமென் கனி கொடுக்கிற விருட்சங்களாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். இது ஆமென் ஒரு வாழை மரம் போல. ஆமென். ஒண்ணு வெட்டுனா ஆமென் சுத்திரம் அதுல இருந்து ஆமென் மூட்டுல இருந்து எத்தனை வரும் ஆமென் சுத்திரம் சொல்ல முடியாது. அல்லேலூயா, ஆமென். குறைஞ்சபட்சம் ஒன்னாவது ஆமென் இல்லாம இருக்காது. அடுத்த தலைமுறை எழும்புகிறது, ஆமென். அது கனி கொடுக்கிறது. அடுத்த தலைமுறை எழும்புகிறது, கனி கொடுக்கிறது. இப்படி பெருகி கொண்டே இருக்கும். இதுதான் ஆசீர்வாதம். அல்லேலூயா. அதனாலதான் இந்த வார்த்தையை எடுத்துட்டு போய் திருமணத்துல ஆசீர்வதிக்கும் போது ஆசீர்வதிக்க போனாங்க. எப்படி? வாழையடி வாழையா ஆசீர்வதிக்கப்படுவாங்க அப்படின்னு. அல்லேலூயா. அப்போ ஆண்டவருக்கு பிள்ளைகள் நாம நம்முடைய பிள்ளைகளை தலைமுறைகளை ஆசீர்வதிக்க வேண்டும். ஆமென் ஸ்தோத்திரம், ஆமென் ஸ்தோத்திரம். ஜான் ஆமென் ஸ்தோத்திரம் வெஸ்லி என்கிறதான அந்த ஆமென் தேவ மனிதனுடைய தாயார் 16வது பிள்ளை ஜான் வெஸ்லி, அவரை ஆமென் ஸ்தோத்திரம் அனுதினமும் என்ன செய்வாங்களாம்? தலையில கை வச்சு ஜெபம் பண்ணுவாங்களாம். அல்லேலூயா, அல்லேலூயா. ராத்திரி நேரத்துல ஆமென் அவங்க தலையில கை வச்சு ஜெபிக்கிறத பார்ப்பாங்களாம். இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. ஆமென் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, என் பிள்ளைகளுக்காக நான் ஜெபிப்பேன், இரவு நேரத்துல கண்ணீர் வடிப்பேன். ஆமென் ஸ்தோத்திரம். தீர்க்கதரிசி சொல்லும்போது இப்படியாய் சொல்லுகிறாரு. ஆமென் ஸ்தோத்திரம். ஆமென் இதோ ஆமென் ஸ்தோத்திரம். ஆமென் தீங்கு நாட்கள் வருகிறது, துயரங்கள் பெருகுகிறது, உன் பிள்ளைகளுக்காக கண்ணீர் விட்டு கதறு என்று சொல்லுகிறான். ஆமென். இன்றைக்கு ஆமென் நம்முடைய உலகம் போய்கொண்டிருக்கிற நிலைமை நமக்கு நன்றாய் தெரியும். ஆமென் ஸ்தோத்திரம். ஆமென். எந்த பிள்ளைக்கும் மொபைல் போன் ஆபரேட் பண்ண தெரியாம இல்ல. அந்த மொபைல் போனுக்குள்ள என்னெல்லாம் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியாது, ஆனா பிள்ளைக்கு தெரியும். ஆனா அதுக்குள்ள இருக்கிறது எவ்வளவு மோசமானது என்பது உங்களுக்கு தெரியும், அது பிள்ளைக்கு தெரியாது. அது எவ்வளவு தவறானது என்பது பிள்ளைக்கு தெரியாது. ஆகவே தேவ பிள்ளைகளே, இப்படிப்பட்டதான ஒரு கொடிய உலகத்துல ஆமென் நம்முடைய தலைமுறை செல்லவிருக்கிறதுனால ஆமென் ஆண்டவரிடத்துல திறமும் திறப்பில நின்று போராட வேண்டும், திறப்பில நின்று ஜெபிக்கிறவர்களாய் நீங்க மாற வேண்டும். அல்லேலூயா, ஆமென். பாஸ்டர் கார்த்திக் அமாலியல் இப்படியா ஒரு வார்த்தை சொன்னதை நான் கேட்டிருக்கிறேன். ஆமென் சூத்திரம். அவங்க அம்மாவிட்ட சொல்லுவாராம், ஆமென் சூத்திரம் தண்ணி அடிக்க போறேன் அப்படின்னு சொல்லுவாராம். அல்லேலூயா. அவங்க அம்மா சொல்லுவாங்களாம், போயிட்டு வா அப்படின்னு. ஆமென் சூத்திரம். அந்த மனுஷன் கேட்பாராம், ஆமென் சூத்திரம், எப்படி அம்மா இப்படி சொல்றீங்க அப்படின்னு சொல்லுவாங்களாம். அவங்க சொல்லுவாங்களாம், இந்த முழங்காலுக்குள்ள உன்னை கட்டி வச்சிருக்கிறேன், நீ எங்க போனாலும் திரும்பி வருவ அப்படின்னு சொல்லுவாங்களாம். அல்லேலூயா. இன்னைக்கு ஆமென் உலகமே அறியப்படுகிற ஒரு தேவ மனுஷனா அவர் அந்த முழங்கால் மாற்றி இருக்கனா. ஆமென் அருமையான ஆமென் தாய்மாரே, உங்க முழங்கால் உங்க பிள்ளைகளை எந்த உயரத்துக்கு கொண்டு போகும், எப்படிப்பட்ட நிலைமையில கொண்டு போய் நிறுத்தும் என்பது உங்களுக்கும் தெரியாது,
எனக்கும் தெரியாது, அது ஆண்டவருக்கு மட்டும்தான் தெரியும். ஆண்டவருக்கு சமூகத்துல முழங்காலை முடக்குங்க, கண்ணீர் விடுங்க, திறப்பில் நில்லுங்க. ஆமென். சோதரியம் பிள்ளைகள் வழி தவறி போய்விடக்கூடாது. நீங்க போராடினா வெற்றி பெற முடியாது, ஆனா ஆண்டவர் யுத்தம் செய்தா வெற்றி நிச்சயம். அல்லேலூயா. உங்க பிள்ளைகளுக்கு விரோதமா எழும்புகிற எந்த நிலைமை, எந்த போராட்டத்திலிருந்து, எந்த ஆபத்திலிருந்து கர்த்தர் உங்களை தூக்கி நிறுத்த முடியும் என்பதை ஆமென் ஆண்டவர் நாமத்தினாலே விசுவாசத்தோடு அறிக்கையிட்டு ஆமென் இந்த வேளையில் என்னுடைய வார்த்தைகளை சுருக்குகிறேன். தொடர்ந்து கண்களை மூடி ஜெபிப்போம்.